ஸ்ரீமன் நாராயணீயம் 12ஆம் தசகம் வராஹாவதாரம். ஊழியென்றொன்று வருவதன் முன்னே ஆழிநீர் அகிலத்தை சூழ்வது கண்டு படைப்பினை மேற்கொண்ட மனு முனிவரோடு விடை தேடி நான்முகன் உலகம் அடைந்தான். நின்னடியைப் பற்றி நின்ற நான்முகன் பாதம் தன் சரணமென்றே வீழ்ந்து பணிந்தான். ஊழிபொற் பொருநீர் உலகம் கொண்டதே ஆழியோன் மைந்த கமலக் கண்ணினாய் சந்தையது கலங்கியே நிற்கிறேன் யானே உன் தயை கொண்டே ஓரிடம் தாராய் என்றே மனுதான் துதித்தே நிற்க கன்றுபோல் பிரமன் நாடினான் உனையே. நிற்பவை காக்க நீரினைக் குடித்தும் சற்றேனும் அது குறைவது காண்கிலேன் மூழ்குதே அகிலம் சரணம் என்றவன் தாழ்ந்துனை பணிய வெண்ணிறப் பன்றியாய் திசைமுகன் நாசியில் தோன்றியே வந்தாய் இசைப்பட உலகம் காத்தருளினாய். பெருமான் நீயே வராகமாகி பெருவிரல் அளவே இருந்தனை அன்றோ நரகம் எனவே வளர்ந்து பெரிதாகி மேகம் அதுவரை உயர்ந்தனை கொல்லோ. நின்றன் உருவம் வளர்வது கண்டு கந்த மலரோனும் மக்களும் வியந்தார். என்னிலே தோன்றிய இப்பெரு உருவம் மன்னுயிர் யாவினும் வலிமை மிக்கதே. ஆரிவன் ஆழியான் மாயவன் தானோ கார்மேக வண்ணன் மாலவன் தானோ என்றே பிரம்மன் கலங்கி நின்றான் குன்றென உயர்ந்து முழங்கினாய் அன்றோ. நின் குரல் முழக்கம் தன்னை கேட்டவர் சன தவ சத்திய உலகம் இருந்தோர் அருந்தவ முனிவரும் மகிழ்ந்தார் துதித்தார். கருச்சித்து மீண்டும் கடலில் புகுந்தாய் மூக்கினை கீழே நோக்கச் செய்து தூக்கிய வாளுடன் முகிலை பிளந்தாய். கருத்துச் சிவந்து உயர்ந்தது ரோமம் அருமறையோரை குளிரச் செய்தாய். அலைகள் பெரிதாய் முதலையும் மகரமும் கலங்கிய நீரோடு கடலிருந்தற்றே முழங்கிய குரலால் ரசாதலமாட அழகிய நிலமகள் தன்னை தேடினை. கடலின் நடுவே தீயவன் கொண்டு இடர்பட மறைத்த நிலமகள் தன்னை மாலை இதென்ன எளிதில் எடுத்தாய் அலையென வந்த அவுணரை அஞ்சாது. கோரை பல்லால் பூமி பந்தினை யாரையும் அஞ்சாது தூக்கியே மீட்டாய். கலங்கிய பேரலை தன்னிலிருந்து துலங்கி போந்த தேவர்தம் கோவே என்னை வாட்டும் பிணிகள் யாவும் நின்னருள் கொண்டு தீர்ப்பாயாக. 12ஆம் தசகம் இனிதே நிறைவடைந்தது.